மத்தவங்களோட சிரிப்புக்கு நம்ம ஒரு காரணமா இருந்தா, அது எவ்ளோ ஸ்பெஷலா இருக்கும். நீங்க ஒரு பிடிஎஸ் டாக்டரா இருந்தா, கண்டிப்பா நீங்க அத டெய்லி பண்ணலாம். ஸோ, இன்னைக்கு இந்த வீடியோல நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் சைட்ஸ் ஆஃப் பிடிஎஸ் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? பேசிக்கா அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். இப்பலாம் வந்துட்டு பசங்க 12த் முடிச்சோனே நீட் எழுதுறாங்க. நான் டாக்டர் ஆக போறேன், எம்பிபிஎஸ் படிக்க போறேன்னு சொல்றாங்க. அவங்களோட மைண்ட்லயே வந்துட்டு டாக்டர்னாலே வந்துட்டு எம்பிபிஎஸ் தான் படிக்கணும்னு ஒரு தாட் இருக்கு. ஓகேவா? பிடிஎஸ் படிச்சாலும் நீங்க டாக்டர் தான் ஆக போறீங்க. ஆயுஷ் அதாவது சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி இது நீங்க எல்லாம் முடிச்சாலுமே உங்கள டாக்டர்ன்னு தான் கூப்பிட போறாங்க. அவங்களுமே டாக்டர் தான். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸ்டூடண்ட்ஸ்குள்ள அந்த தாட் வரணும். வெளியில வந்துட்டு என்ன டாக்டர்ன்னு கூப்பிட மாட்டாங்க. அப்படி இல்ல. ஸ்டூடண்ட்ஸ்குள்ள தாட் வரணும். பிடிஎஸ்ஸுமே வந்துட்டு எம்பிபிஎஸ் ஈக்குவல் தான். ஈவன் ஆயுஷ் கோர்ஸுமே எம்பிபிஎஸ் ஈக்குவல் தான். கொரோனா டைம்ல ஆயுஷ் கோர்ஸ்க்கு எவ்ளோ டிமாண்ட் வந்துச்சு நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். கரெக்ட்டா? ஸோ இந்த கோர்ஸ்ல வந்து நீங்க பிடிஎஸ் படிக்கணும்னு இன்சிஸ்ட் பண்றதுக்காக இது இல்ல. உங்களுக்கு டைம் இல்லன்னு சொல்லலாம். லைக் 12த் முடிச்சீங்க, நீட் ப்ரிப்பேர் பண்ணீங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு நெறைய நடந்திருக்கும். ஸோ எம்பிபிஎஸ் மட்டும் இல்ல, பிடிஎஸ் வந்துட்டு எம்பிபிஎஸ்க்கு எந்த அளவுக்கு ஈக்குவல்ன்னு இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுப்பீங்க. அதான் அதுல நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாரி நெகட்டிவ், பாசிட்டிவ்லாம் சொல்றப்ப, உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். இதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? இத நான் படிக்கலாமான்னு நீங்களுமே தெரிஞ்சுப்பீங்க. ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு குயிக் இன்ட்ரோ. பிடிஎஸ்னா என்ன? பிடிஎஸ்னா பேச்சுலர் ஆஃப் டென்டல் சர்ஜரி. அதோட எக்ஸ்பான்ஷன் கரெக்ட்டா? அண்ட் இது வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸ். ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸ்னா எத பத்தி ஸ்பெஷலைசேஷன்? நம்மளோட டென்டல் ஹெல்த் பத்தி. பிடிஎஸ் ஃபுல்லாவே நம்ம டென்டல் ஹெல்த் பத்தி தான் படிப்போம். இது வந்துட்டு ஆப்வியஸா இந்தியால வேலிட். அதே மாரி நெறைய கண்ட்ரில இது வேலிட் அண்ட் நெறையவே ஏர்ன் பண்றாங்க இந்தியாவ விட. அதுக்கப்புறமா இது வந்து ஒரு 5 இயர்ஸ் கோர்ஸ் ஓகேவா? 5 இயர்ஸ்ல 4 இயர்ஸ் வந்து உங்களோட படிப்புக்கு அதாவது ஸ்டடியிங் பீரியட் அண்ட் 1 இயர் தேர் வில் பி இன்டர்ன்ஷிப் தட் இஸ் கம்பல்சரி ஓகேவா? ஸோ இன் டோட்டல் 5 இயர்ஸ் கோர்ஸ் பிடிஎஸ். அதுக்கப்புறமா இந்த பிடிஎஸ்ல நீங்க ஜென்ரலா எத பத்திலாம் படிப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன் அனாட்டமி, பிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, டென்டல் மெட்டீரியல் அதாவது நீங்க ஒரு பிடிஎஸ் ஸ்டூடண்ட் கிட்ட கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்களுமே எம்பிபிஎஸ் ஸ்டூடண்ட் அளவுக்கு தான் படிக்கிறோம். எங்களுக்கு வந்துட்டு ஹியூமன் அனாட்டமில இன் டெப்த்தா நாங்க படிக்க போறது டென்டல் ஹெல்த்த பத்தி தான் ஓகேவா? எம்பிபிஎஸ்ல நீங்க ஜென்ரலா ஓவரால் ஹியூமன் அனாட்டமி படிப்பீங்க. ஆனா பிடிஎஸ்ல நீங்க இன் டெப்த்தா ஃபேஸ பத்தி இட் இஸ் யுவர் ஓரல் ரீஜன் பத்தி நீங்க ஃபுல்லா இன் டெப்த்தா படிப்பீங்க. அதுதான் உங்களுக்கு மெயின் டிஃபரன்ஸா இருக்கும். இப்போ வந்துட்டு 4 வருஷம் நம்ம படிக்கணும்னு பார்த்தோம்ல. அதுல என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு ஓவரால் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் இயர் எடுத்துட்டீங்கன்னா, ஜெனரல் ஹியூமன் அனாட்டமி இருக்கும். இன்க்ளூடிங் யுவர் எம்ப்ரியாலஜி, ஹிஸ்டாலஜியுமே படிப்பீங்க. அண்ட் ஜெனரல் ஹியூமன் பிசியாலஜியும் படிப்பீங்க. பயோகெமிஸ்ட்ரி, நியூட்ரிஷன் இங்க பாருங்க நம்ம ஜெனரல் ஹியூமன் அனாட்டமி படிக்கிறோம். அதுக்கப்புறமா டென்டல் அனாட்டமி அண்ட் ஓரல் ஹிஸ்டாலஜி. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, நான் பிடிஎஸ் எடுத்தா எனக்கு ஹியூமன் அனாட்டமி பத்தி எனக்கு ஒரு ஐடியாவே இல்லாம போயிடும். நான் படிக்க மாட்டேன் அப்படிலாம் கிடையாது. நீங்களுமே ஹியூமன் அனாட்டமி பத்தி படிப்பீங்க. அது மட்டும் இல்லாம டென்டல் அனாட்டமி பத்தி நம்ம இன்னும் ஸ்பெஷலைஸ்டா படிக்கிறோம். ஓகேவா? அதுக்கப்புறம் ப்ரீ கிளினிக்கல் திங்ஸ் அதாவது கிளினிக்கல் ரிலேட்டட் இது எல்லாமே ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ இது செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர் நீங்க வந்துட்டு நான் பிடிஎஃப் வந்துட்டு டெலிகிராம்ல குடுக்குறேன். இதெல்லாம் நீங்க இன் டெப்த்தா வேணும்னா பார்த்துக்கோங்க. இது வந்துட்டு உங்களோட ஸ்டடீஸ் பத்தி. நெக்ஸ்ட் 1 இயர் இன்டர்ன்ஷிப் சொன்னேன்ல தட் இஸ் சிஆர்ஐ கம்பல்சரி ரொட்டேட்டரி இன்டர்ன்ஷிப்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு 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 வருஷம் ஃபுல்லா ஒரே டிபார்ட்மெண்ட்ல நீங்க ஒர்க் பண்ண மாட்டீங்க. ஆஸ் எம்பிபிஎஸ் மாரி தான். ஓகேவா? இங்க வந்துட்டு லைக் 1 மந்த் இதுவும் வந்துட்டு ஒரு சாம்பிள். சம் காலேஜ் இட் இட் மைட் டிஃபர் ஓகே. ஜஸ்ட் டூ கிவ் அ குயிக் ஐடியா. எந்த மாரி டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் யூ வில் பி வொர்க்கிங் டூரிங் யுவர் இன்டர்ன்ஷிப்ன்னு. ஓரல் மெடிசின் அண்ட் ரேடியாலஜில 1 மந்த் இருக்கலாம். நெக்ஸ்ட் நீங்க வந்துட்டு ஓரல் மேக்ஸிலோஃபேசியல் சர்ஜரியில 1 1/2 மந்த் ஓகேவா? இந்த அதாவது என்னன்னா, இப்ப இந்த 1 மந்த்ல நீங்க இது ரிலேட்டடான கேஸ் தான் ஃபுல்லாவே டீல் பண்ணுவீங்க. ஓகே. ஸோ இதுதான் உங்களோட இன்டர்ன்ஷிப்போட ஓவரால் வியூ. ஸோ ஸ்டடீஸ் பார்த்துட்டோம், இன்டர்ன்ஷிப் பார்த்துட்டோம். இப்போ ப்ரோஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து கோர்ஸ் ஃபீஸ். உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதாவது எம்பிபிஎஸ் கம்பேர் பண்ணும்போது பிடிஎஸோட கோர்ஸ் ஃபீஸ் கண்டிப்பா கம்மி தான். ஓகேவா? அதுவுமே நீங்க வந்துட்டு கவர்மெண்ட்டோட கவுன்சிலிங்ல போம்போது கவர்மெண்ட் சீட் கிடைச்சாலும் சரி, மேனேஜ்மென்ட் கிடைச்சாலுமே கம்மியா தான் இருக்கும். நான் வந்துட்டு இதுவே இந்த கோர்ஸ் ஃபீஸ நான் நெகட்டிவ்லயுமே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். அது என்னன்னு நான் அப்ப சொல்றப்ப கேளுங்க. ஓகேவா? ஸோ பட் இன் ஜெனரல் எம்பிபிஎஸ்ஸ விட பிடிஎஸ் ஓட ஃபீஸ் கம்மி. அது வந்துட்டு பிடிஎஸ்க்கு ஒரு ஃபர்ஸ்ட் பிளஸ் பாயிண்ட். இது வந்து நான் ஒரு காலேஜ்லோட அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து எடுத்தேன். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் குடுக்குறதுக்கு. இது வந்து பிடிஎஸோட ஃபீஸ் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எம்பிபிஎஸோட ஃபீஸ். இது வந்துட்டு பிரைவேட் அ ஓகேவா? பிரைவேட் காலேஜ். ஸோ நீங்க பிரைவேட் சீட் எடுத்தீங்கன்னா, எவ்ளோ ஃபீஸ்? இதுலயே நமக்கு டிஃபரன்ஸ் தெரியுதுல்ல. எல்லா காலேஜ்லயும் இப்படின்னு சொல்லல. பட் ஆப்வியஸா பிடிஎஸ்ல வந்துட்டு ஃபீஸ் கம்மி. அது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்துட்டு கோர்ஸ் டியூரேஷன் ரொம்ப டிஃபரன்ஸ் இல்ல. பட் எம்பிபிஎஸ் நம்ம 5.5 இயர்ஸ் படிக்கிறோம். இது வந்துட்டு 5 இயர்ஸ்லயே முடிஞ்சிரும். ஸோ 6 மந்த் வந்துட்டு ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டா சொல்லலாம். அண்ட் இதுலயுமே நமக்கு ஆனா
இன்டர்ன்ஷிப் இருக்கு 1 இயருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஈஸியர் அட்மிஷன் ப்ரொசீஜர். இப்ப பிடிஎஸ்க்குமே காம்படிஷன் டெஃபினட்டா வந்துருச்சு தான், இல்லன்னு சொல்லல. பட் நீங்க எம்பிபிஎஸ் கம்பேர் பண்ணும்போது, இப்போ வந்துட்டு 600 எடுத்து கூட எனக்கு எம்பிபிஎஸ் சீட் இருக்குமா? 650 எடுத்தா கூட எனக்கு இந்த மார்க்குக்கு எம்பிபிஎஸ் சீட் கிடைக்குமா? நெறைய பேர் இருக்காங்க. கரெக்ட்டா? ஸோ அவங்கலாம் வந்துட்டு பிடிஎஸ் ட்ரை பண்ணாங்கன்னா ஈஸியா கிடைச்சிரும். ஸோ அதுதான் சொல்ல வரேன். ஸோ காம்படிஷன் வந்துட்டு பிடிஎஸ்க்கு லெஸ் கம்பேரிங் டூ எம்பிபிஎஸ். நெக்ஸ்ட் ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸ். ஓகேவா? பிடிஎஸ்ஸே வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸ் தான். ஓகேவா? ஏன்னா நம்ம வந்துட்டு ஃபுல் டென்டல் ஹெல்த்த பத்திட்டு படிக்க போறோம். ஸோ நீங்க வந்துட்டு ஒரு இது வந்து நான் ஜஸ்ட் ஒரு ஆப்ஷனா தான் சொல்றேன். நீங்க எம்எஸ், எம்டி பண்றதுன்னா கண்டிப்பா பண்ணுங்க. நீங்க பிஜி பண்ணாட்டி கூட தேர் இஸ் அன் ஆட் ஆன் டிப்ளமோ. ஓகேவா? நீங்க டிப்ளமோ பண்ணா உங்க டிகிரிக்கு இன்னுமே அது ஒரு ஆட் ஆனா இருக்கும். பிகாஸ் ஆல்ரெடி நீங்க ஒரு ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸ் தான் பிடிஎஸ் வந்துட்டு. ஓகேவா? எம்பிபிஎஸ் நீங்க ஜென்ரலா எல்லாமே படிப்போம். பிடிஎஸ்ல டென்டல் ஹெல்த் பத்தி ஸ்பெஷலைஸ்டா படிக்கிறோம். ஸோ இதுவே ஒரு ஸ்பெஷலைஸ்ட் கோர்ஸ். ஸோ நீங்க இது கூட ஒரு டிப்ளமோ பண்ணாலுமே உங்களுக்கு நல்ல வேல்யூ இருக்கும். அண்ட் இப்போலாம் வந்து நெறைய பிடிஎஸ் ஸ்டூடண்ட்ஸ் வந்துட்டு எம்பிஏ பண்றாங்க பிடிஎஸ் முடிச்சுட்டு. பிகாஸ் எம்பிஏ இன் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்னு ஒரு தனி கோர்ஸ் இருக்கு. அதுவுமே ஐஏஎம் அந்த மாரி காலேஜ்ல பண்ணீங்கன்னா இன்னுமே பெஸ்ட்டா இருக்கும். நெக்ஸ்ட் பாசிட்டிவ் சைடு என்னன்னா, லெஸ் ஹெக்டிக். இதுதான் ஒரு மெயின் உண்மை. பிடிஎஸும் எம்பிபிஎஸ்க்கும் கம்பேர் பண்ணா, எம்பிபிஎஸ்ல எப்போ நீங்க எமர்ஜென்சி வரும் எதுவுமே நமக்கு தெரியாது. எப்போ கூப்பிட்டாலும் போணும். போய் தான் ஆகணும். கரெக்ட்டா? ஆனா உங்களோட டென்டல் தட் இஸ் பிடிஎஸ்ல கம்பேர் பண்றப்ப அந்த அளவுக்கு ஹெக்டிக்கான சிச்சுவேஷன் நம்ம பார்க்குறது ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ உங்களோட லைஃப் வந்துட்டு கொஞ்சம் பேலன்ஸ்டாவே இருக்கும். பிடிஎஸ்ல நீங்க சொல்ற டைம்க்கு பேஷண்ட்ஸ பார்க்கலாம். ஒரு நாளைக்கு நீங்க 5 பேஷண்ட் தான் நினைச்சீங்கன்னா, பார்த்துட்டு இட்ஸ் அப் டூ யூ. கரெக்ட்டா? அதே மாரி அந்த அளவுக்கு ஃபீஸும் நம்ம ஈஸியா ஏர்ன் பண்ணலாம். இதெல்லாம் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு இதுதான். லெஸ் டைம் வித் ஹை எக்ஸ்பீரியன்ஸ். ஒன்ஸ் யூ பிகம் எக்ஸ்பீரியன்ஸ்ட். ஓகேவா? சரி, நீங்க வந்துட்டு உங்க வீட்ல யாருக்காவது ஏதாவது பல்ல ப்ராப்ளம் இருந்துச்சா கண்டிப்பா போயிருப்பீங்க. சிம்பிளா ஒரு ரூட் கேனல் பண்றதுக்கு மினிமமா இப்போலாம் 5000 வாங்குறாங்க. ஓகேவா? நீங்க ஒரு நாளைக்கு ஜஸ்ட் ஒரு 10 பேர பார்த்தாலே எவ்ளோ ஏர்ன் பண்ணுவீங்க? ஈவன் ஒரு 5 பேர் சொல்லுங்க. ஒரு நாளைக்கு 5000ன்னா 5 பேருக்கு லேர்ன் நியர்லி 25,000 மினிமம் ஆஃப். கரெக்ட்டா? ஸோ ரூட் கேனல் மட்டுமா இப்போ பண்றாங்க. தேர் ஆர் என் நம்பர் ஆஃப் ட்ரீட்மெண்ட். ஈவன் பேசிக் செக்கப்க்கு வந்தா 1000. ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஈஸியா அது வந்துட்டு உங்களுக்கு கிடைச்சிரும். அது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து. ஓகேவா? நீங்க கன்சிஸ்டன்ட்டா உங்களோட பேஷண்ட்டுக்கு நல்ல குவாலிட்டியான சர்விஸ் குடுக்கணும். அப்போ அவங்க வந்துட்டு சொல்லுவாங்க, உங்ககிட்ட போனேன்ப்பா இந்த டாக்டர் நல்லா பார்க்குறாங்க. ஸோ இந்த மாரி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக உங்களோட டைம் வந்துட்டு வொர்க் பண்ற டைம் நீங்க கம்மி பண்ணிட்டு, ஆனா நெறைய ஏர்ன் பண்ணலாம். ஓகேவா? பிடிஎஸ்க்கு நல்லாவே வந்துட்டு ஏர்னிங் கெப்பாசிட்டி இருக்கு. அ ஜஸ்ட் டீத் மட்டுமே இல்லாம, நான் கடைசி ஸ்லைட்ல ஒரு 3 விஷயம் ஆட் பண்ணியிருக்கேன். அதுவுமே பாருங்க. ஜஸ்ட் யூ வில் பி அமேஸ்ட். ஓகே. உங்களுக்கு தெரியலன்னா வந்துட்டு இதெல்லாம் புதுசா இருக்கும். இவ்ளோ நம்ம ஏர்ன் பண்ணலாமா பிடிஎஸ்லன்னு. ஸோ ஆப்வியஸ்லி இது வந்துட்டு ஒரு மெயின் பாசிட்டிவ் எண்ட் ஃபார் பிடிஎஸ். இப்போ வந்து கான்ஸ். ஓகேவா? லெஸ்ஸர் கவர்ன்மென்ட் ஸ்கோப். ஓகே. கம்பேரிங் டூ எம்பிபிஎஸ் உங்களுக்கு பிடிஎஸ்ல வந்துட்டு கவர்ன்மென்ட் சைட்ல உங்களுக்கு வொர்க் கிடைக்கிறது கம்மி. ஓகேவா? ஆனாலுமே இல்லன்னு சொல்லல. ஆர்மில உங்களுக்கு இருக்கு, நேவில உங்களுக்கு இருக்கு. ஈவன் இஃப் யூ வாண்ட் டூ ஜாயின் ஆர்மி, எஸ்எஸ்சில எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. பிடிஎஸ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு. ஸோ நீங்க அதுல வந்துட்டு ஜாயின் பண்ணலாம். பட் ஆப்ஷன் வந்து கம்மி தான் எம்பிபிஎஸ்ஸ கம்பேர் பண்ணும்போது. நெக்ஸ்ட் சேச்சுரேஷன் பாயிண்ட். இது வந்துட்டு எம்பிபிஎஸ்க்குமே போகும். என்ன வந்துட்டு இப்பலாம் நெறைய டாக்டர்ஸ் இருக்காங்கன்னு சொல்றாங்கல்ல. ஆப்வியஸா பிடிஎஸ்க்கும் இருக்காங்க, எம்பிபிஎஸ்க்கும் இருக்காங்க. ஸோ அதுதான் நெறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால வந்துட்டு வாய்ப்பு கம்மி. நம்ம ஷைன் ஆகுறது அப்படின்னு இருக்கும். ஆனா நீங்க நல்லா படிச்சீங்கன்னா, எவ்ளோ பேர் இருந்தாலும், எங்க இருந்தாலுமே நீங்க ஷைன் ஆகிடலாம். இது வந்துட்டு எல்லா கோர்ஸ்க்குமே வரும். இன்ஜினியரிங் எடுத்தாலும் சொல்லுவாங்க. எம்பிபிஎஸ் சரி, பிடிஎஸ் பண்ணாலும் சரி, இது வந்துட்டு எல்லாருமே சொல்றது தான். நெக்ஸ்ட் வந்துட்டு மெட்டீரியல். பிடிஎஸ் நீங்க படிக்கும்போது உங்களோட ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே நெறைய இன்ஸ்ட்ருமென்ட், எக்யூப்மென்ட்லாம் வாங்குற மாரி இருக்கும். இதுக்கு வந்து ஆவரேஜா ஸ்டூடண்ட்ஸ்லாம் வந்துட்டு ஒரு 60K கிட்ட ஆகும்னு சொல்றாங்க. இது ஒரு நெகட்டிவ் சைடா இருந்தாலும், சில பேர் என்ன சொல்றாங்க, இது ஒரு இன்வெஸ்ட்மென்ட். நீங்க ஃபர்ஸ்ட் இயர்ல வாங்குறது உங்களோட பிஜி வரைக்குமே கூட நீங்க அத வந்துட்டு யூஸ் பண்ணலாம். நீங்க சேஃபா வச்சிருந்தா. ஈவன் உங்க கிளினிக்ல அந்த இன்ஸ்ட்ருமென்ட்ல நீங்க அப்புறமா யூஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க. இது வந்து நம்ம வந்துட்டு ப்ரோவாவும் எடுத்துக்கலாம், கானாவும் எடுத்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் காஸ்ட். நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? இதோட காஸ்ட் வந்துட்டு இதோட பாசிட்டிவ் சைட். இங்க இத ஏன் நெகட்டிவ்ல போட்டிருக்கேன்னா, இஃப் யூ ஆர் டேக்கிங் எ பிரைவேட் சைட் கவுன்சிலிங்ல இல்லாம நீங்க டைரக்ட்டா டீம்டு யூனிவர்சிட்டில நீங்களா போய் ஜாயின் பண்றீங்கன்னா, சில காலேஜ்ல தேர் ஆர் ஃபீஸ் வந்துட்டு எவ்வளோக்கு இருக்குன்னா 40 லேக்ஸ். அதாவது உங்களோட எம்பிபிஎஸ் அப்ராட்ல பண்ண எவ்வளோ ஆகுமோ அந்த அளவுக்கு பிடிஎஸோட சீட்டும் பிரைவேட் காலேஜ்ல இருக்கு. அதனால வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்றாங்க, இவ்ளோ மணி குடுத்து நான் பிடிஎஸ் படிக்கிறேன். நான் அப்ராட்ல எம்பிபிஎஸ்ஸே நான் முடிச்சுருவேன். ஸோ அந்த மாரி ஒரு மைண்ட் செட்டுக்கு கொண்டு வருது இந்த ஃபீஸ். ஓகேவா? அது இதோட இன்னொரு நெகட்டிவ் சைட். நெக்ஸ்ட் ஹை மேனேஜ்மென்ட் காஸ்ட். நீங்க வந்துட்டு கவர்மெண்ட்லயே ஸ்கோப் கம்மி இல்ல. இப்ப நம்ம கிளினிக் வைக்கிறோம்னா, அதுக்கு எவ்ளோ செலவாகும்னு பார்க்கணும்.
பேசிக்கா ஹாஸ்பிட்டல் போனாலே தெரியும். டென்டிஸ்ட்ட பார்க்க போனா பெருசு பெருசா எக்யூப்மென்ட்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. ஒரு சிம்பிளா நம்ம பல்ல செக் பண்ணணும்னாலே அதில படுக்க வச்சு தான் நம்மள செக் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதுக்கெல்லாம் வந்துட்டு செலவாகும்ல. ஸோ மினிமமா வந்துட்டு 3-4 லேக் ஆகும்னு சொல்றாங்க. அந்த எக்யூப்மென்ட்ஸ் எல்லாமே வாங்குறதுக்கு. ஆப்வியஸ்லா அதெல்லாம் காஸ்ட்லியா தான் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு ட்ராபேக்குன்னு சொல்லலாம். உங்களால உடனே ஏர்ன் பண்ண முடியாது. நீங்க முடிச்சுட்டு ஓகேவா? ஸோ நீங்க வந்துட்டு உங்க ஃபாதர், மதர் யாராவது வந்துட்டு டென்டிஸ்ட்டா இருந்தாங்கன்னா, ஸோ அவங்களோட கிளினிக்லயே நீங்க அப்படியே பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்க புதுசா படிச்சு வரீங்கன்னா, கொஞ்சம் கஷ்டம் மனி சைட்ல. ஓகே. நெக்ஸ்ட் லிமிட்டட் ஆப்ஷன். இது வந்து என்னன்னா, எம்பிபிஎஸ் ஹோல் அனாட்டமி பத்தி படிக்க போறோம். ஜென்ரலா லைக் ஃபுல் ஹியூமன் பாடி பத்தி நம்ம தெரிஞ்சுப்போம். அண்ட் வாஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்பெஷலைசேஷன். உங்களுக்கு எத பத்தி படிக்கணுமோ படிக்கலாம். ஆனா பிடிஎஸ்ல அப்படி இல்லல்ல. நம்ம வந்துட்டு ஃபுல்லா டென்டல் ஏதாவது ஓரல் சைடு பத்தி படிக்க போறோம். அதனால ஸ்பெஷலைசேஷன் கொஞ்சம் கம்மி தான். ஆனா இதுவுமே வொர்த் ஆஃப் இட் தான். பட் ஸ்பெஷலைசேஷன் பிடிஎஸ் வந்துட்டு எம்பிபிஎஸ் கம்பேர் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு. ரொம்பவே கம்மியா இருக்கு. ஸோ அதுதான் லிமிட்டட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் ஆட் ஆன். நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாரி பிரிங் அ ஸ்மைல் ஆன் சம்மன்ஸ் ஃபேஸ். நெறைய பேருக்கு வந்துட்டு பல்லு கொஞ்சம் அலைன்டா இல்லனா, இல்ல பல்லுல ஏதாவது விழுந்து கூட அடிபட்டு சில பேருக்கு ப்ரௌனிஷாலாம் பல்லு ஆகிடும் கரெக்ட்டா? ஸோ அந்த மாரி இருக்கவங்க சிரிக்கவே யோசிப்பாங்க. அது வந்துட்டு யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு. அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாவே இருக்காது. ஒரு ஃபோட்டோ எடுத்தா கூட சிரிக்க மாட்டாங்க. ஸோ நீங்க வந்துட்டு ஒரு டென்டிஸ்ட்டா உங்களோட பல்ல சரி பண்ணதுக்கப்புறம் தே வில் பிகம் நெறைய பேர் பார்த்துருப்போம். நெறைய ஹாஸ்பிட்டல்ல கூட பிஃபோர், ஆஃப்டர்ன்னு வந்துட்டு அந்த பல்லு இமேஜ்லாம் வச்சிருப்பாங்கல்ல. ஸோ நீங்க வந்துட்டு அவங்களுக்கு அந்த ஸ்மைல குடுக்குறதுக்கு ரீசனா நீங்க இருப்பீங்க. நெக்ஸ்ட் காஸ்மெட்டிக் சர்ஜரி. இத பத்தி எவ்ளோ பேருக்கு தெரியும்னு தெரியல. பட் நவடே இட் இஸ் வெரி ஃபேமஸ்ல நெறைய ஆக்டர்ஸ் அவங்க மட்டும் பண்றாங்கன்னு சொல்லல. ஸோ அவங்க கிட்டேருந்து நம்ம நெறைய கேட்டுருக்கோம்ல. பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட காஸ்ட் வந்துட்டு இது ஜஸ்ட் ஒரு ஐடியா இங்க நான் குடுக்குறேன். லெட்ஸ் சி ஜஸ்ட் லிப் ரிடக்ஷன் ஆர் லிப் ஆகுமென்டேஷன் ஓகேவா? இப்போ வந்துட்டு லிப்போட ஷேப்லாம் வந்துட்டு மாத்துறாங்கல்ல. அது நீங்க ஒருத்தருக்கு பண்ணீங்கன்னா, மினிமம் ஆஃப் 25,000 டூ 50,000. அது எவ்ளோ நேரம்? 1 ஹார். ஈவன் மேக்ஸ் 2 ஹார்ஸ் நீங்க உட்காந்தா, ஒருத்தர்கிட்டருந்து நீங்க இவ்ளோ சம்பாரிக்கலாம். ஓகேவா? இது வந்து நீங்க பிடிஎஸ் படிச்சா பண்ணலாம். ஸோ பிடிஎஸ்னா ஜஸ்ட் பல்லுல வந்துட்டு ஏதாவது பிரச்சனைனா பார்க்கணும். அந்த மாரி மைண்ட் செட்ட விடுங்க. தேர் ஆர் என் நம்பர் ஆஃப் ஆப்ஷன். அது நீங்க வந்துட்டு போய் பார்த்தா தான் தெரியும். இந்த காஸ்மெட்டிக் சர்ஜரி வந்துட்டு நீங்க ஒரு நாள்ல 1,00,000 சம்பாரிக்கிறது கூட இட் வில் பி பாசிபிள். நான் மினிமமா சொல்றேன். இத விடயுமே அதிகமா ஏர்ன் பண்றவங்க. ஆனா நீங்க அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். நீங்க ஒழுங்கா படிக்கணும். ஓகேவா? இது 2ம் நீங்க ஒழுங்கா பண்ணீங்கன்னா, கண்டிப்பா நீங்க வந்து நல்லாவே ஏர்ன் பண்ணலாம். உங்க ஃபேமிலிய பார்த்துக்கலாம். சீக்கிரமா செட்டில் கூட ஆகலாம். ஓகே. அண்ட் பிரஸ்ட் லிஃப்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர்கிட்ட இருந்து நீங்க 2 லேக்ஸ் வரைக்கும் ஏர்ன் பண்ற அளவுக்கு கூட யூ ஹேவ் த கெப்பாசிட்டி. ஓகேவா? ஸோ காஸ்மெட்டிக் சர்ஜரி. நெக்ஸ்ட்டு கேன்சர். ஓகேவா? யூ வில் பி ஏபிள் டூ சேவ் ஒன்ஸ் லைஃப் ஃப்ரம் கேன்சர். நீங்களுமே கேன்சர்லேருந்து ஒருத்தவங்கள காப்பாத்த முடியும். ஓகே. ஸோ பிடிஎஸ்ஸ வந்துட்டு நீங்க இவ்ளோ தான் லிமிட் பண்ணாம, அதில வேற என்னலாம் ஆப்ஷன் இருக்குன்னு நீங்க தான் தேடி போய் பார்க்கணும். ஓகேவா? இது வந்து நான் இன்டர்நெட்லேருந்து இந்த டேட்டா எடுத்தேன். இங்க பார்த்தீங்கன்னா, 30% ஆஃப் ஆல் த கேன்சர்ஸ் இன் த கண்ட்ரில ஓரல் கேன்சர் 30% இருக்கு. ஓகே. ஸோ சி இதுவும் வந்துட்டு நீங்க பிடிஎஸ் முடிச்சுட்டு உடனே பண்ண முடியாது. பிடிஎஸ் முடிச்சுட்டு, எம்டி முடிச்சுட்டு நீங்க வந்துட்டு ஆன்காலஜில ஸ்பெஷலைசேஷன் பண்ணீங்கன்னா, நீங்க வந்துட்டு ஓரல் ஆன்காலஜில எக்ஸ்பர்ட் ஆனீங்கன்னா, நீங்க ஒருத்தவங்களோட லைஃப்ப கேன்சர்லேருந்து காப்பாத்த முடியும். ஓகேவா? ஸோ பிடிஎஸ்ல நீங்க நெறைய விஷயம் இருக்கு. நீங்க ஜஸ்ட் பல்ல மட்டும் தான் பார்ப்போம் அப்படின்னு நெனச்சுக்காதீங்க. ஸோ இந்த வீடியோல உங்களுக்கு பிடிஎஸ் மேல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா, கோ அண்ட் டூ சம் சர்ச். ஓகே. லிங்க்டின்ல யார்கிட்டயாவது பாருங்க. இல்ல நெட்ல தேடி பாருங்க. நான் பிடிஎஸ் முடிச்சுட்டு வேற என்னலாம் பண்ணலாம்? உங்களுக்கு இப்ப நான் சொன்னத விடவே நீங்க நெறைய இன்ஃபர்மேஷன் கெயின் பண்ணுவீங்க. அத நீங்க கமெண்ட்ஸ்லயே சொல்லலாம். ஸோ மத்த யாருக்காவது யூஸ் ஆகும். ஸோ இதே மாரி வேற ஏதாவது வீடியோ உங்களுக்கு வேணும்னு நெனச்சீங்கன்னா, கமெண்ட் பண்ணுங்க. டெலிகிராம்ல பிடிஎஃப் இருக்கு. தேங்க் யூ.